ஷாலோம் பிரைஸ் தி லார்ட் எவ்ரிவன். ஃப்ரூட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்ல நம்ம பார்க்க போற 8வது விஷயம் வந்து குட்னஸ் சொல்லும்போது இது என்னங்க புதுசா இருக்கே அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது புதுசு இல்லைங்க. குட்னஸ்னா அது நமக்குள்ள இருக்க ஒரு குவாலிட்டினா நம்ம வந்து கிறிஸ்துவ பின்பற்றோம், நம்ம எல்லாத்தையும் அவரை சார்ந்திருக்கோம், அதனால நம்ம எப்படி வேணா இருக்கலாம் அப்படி கிடையாது. நம்ம வந்து வெரி டிலிஜென்ட்டா இருக்கணும். நம்ம செய்யற காரியம் சின்னதோ பெருசோ, ஆனா அதுல நம்மளோட ஹோல் ஹார்ட்டடா செய்யணும், முழு இருதயத்தோட செய்யணும். இந்த விஷயம் இருந்தாலும் சரி, வேலைன்னு இல்லை, நம்ம வந்து ஒரு அன்பு செலுத்துறதுல இருக்கட்டும், இல்ல ஒருத்தங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும், ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்றதா இருக்கட்டும், கவர்மெண்ட்டுக்கு நம்ம உண்மையா இருக்கிறதா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்துலயும் உண்மையுமா ஹானஸ்டா இருக்கிறது தான் முக்கியமான விஷயம் இந்த குட்னஸ்ல. ஸோ அப்போ நம்ம ஏங்க அப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஜீசஸ் வந்து நமக்கான ஒரு எக்ஸாம்பிளை செட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அந்த போல நம்மளும் அவரை போல வாழணும்னா அவர் மாதிரியான குட்னஸ் நமக்குள்ள வெளிப்படணும். அவர் என்னைக்குமே சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணியிருக்காரு, செய்ய வேண்டிய காரியங்களை கரெக்டா செஞ்சிருக்காரு. நம்ம கிட்ட யாரும் நம்மளை பார்த்து குறை கண்டுபிடிக்காத மாதிரி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, ஒரு நித்திய ஒரு வாழ்க்கை, ஒரு பர்ஃபெக்ட் லைஃப், இது வாழ்றது தான் குட்னஸ். இன்னைக்கு நீங்க உங்க லைஃப்ல வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்துல லேக் ஆகுறீங்க, இந்த விஷயம் நான் ட்ரை பண்றேன் முடியல, எனக்கு வந்து இதை வந்து நான் மாத்திக்கணும்னு நினைக்கிறேன், வேதத்தின்படி மாத்திக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு சில விஷயங்களை நீங்க உங்களால பண்ண முடியலன்னா, பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேட்டு இன்னைக்கு பெற்றுக்கொள்ளுங்க. ஸோ காட் உங்களுக்கு அவரோட பரிபூர்ண குட்னஸை உங்க மேல வெளிப்படுத்தி கர்த்தர் மகிமைப்படுவாராக. காட் பிளஸ் யூ.